கடந்த 12 ஆண்டுகளில் மேக் இன் இந்தியா ஒரு உலகளாவிய பிராண்டாக வளர்ந்துள்ளது. நமது அலைபேசிகளும் மின்னணு சாதனங்களும் உலகம் முழுவதிலும் உள்ள சந்தைகளை சென்றடைந்துள்ளன என பிரதமர் மோடி கூறியுள்ளார். உலக அரங்கில் திறமை வாய்ந்த இளைஞர்களை உருவாக்கும் முயற்சியில் இந்தியா, ஆஸ்திரேலியா ஈடுபட்டுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கிடையிலான உறவு மிகவும் வலிமை அடைந்து வருகிறது என்றார். கிரிக்கெட் தான் இந்தியா ஆஸ்திரேலியா ராஜதந்திர உறவின் மொழியாக இருக்கிறது. நம் உறவின் நோக்கங்கள் ஒருநாள் போட்டியை போன்றவை. முடிவுகள் அனைத்தும் T20 போட்டிகளைப் போல வேகமானவை என பிரதமர் மோடி ஆஸ்திரேலியாவில் பேசினார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் மகத்துவம் வாய்ந்தது என பிரதமர் மோடி ஆஸ்திரேலியாவில் பேசினார். உலகின் 40 நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு இது வழிவகுத்துள்ளது என்றார். இந்தியாவுக்கு யுரேனியம் ஏற்றுமதி செய்யப்படும் என ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. பிரதமர் மோடியின் ஆஸ்திரேலிய பயணத்தை முன்னிட்டு கடத்தப்பட்ட 3 பழங்கால தமிழக சிலைகளை அந்நாட்டு அரசு இந்தியாவிடம் ஒப்படைத்தது. 6 தலைகள் கொண்ட முருகப்பெருமான் சிலை, பத்ரகாளி திரிசூலம் மற்றும் நந்தி சிலை ஆகியவை இதில் அடங்கும். திருநெல்வேலி மாவட்டம் சிப்காட் கங்கை கொண்டான் தொழிற்பூங்காவில் 15,037 கோடி ரூபாய் மதிப்பில் விக்ரம் சோலார் நிறுவனத்தின் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள் உற்பத்தி ஆலைக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் விஜய் முன்னிலையில் கையெழுத்தானது. ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பனீஸை சந்தித்தார். இருவரும் தொழில் நிறுவனங்களின் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்டத்துக்கு பின் இருவரும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். பயங்கரவாதிகள் மீது இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல்கள் சர்வதேச அளவில் எதிரொலித்தது என ஆஸ்திரேலியாவில் இந்தியர்களுக்கு மத்தியில் பிரதமர் மோடி பேசினார். குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் 2,500 ரூபாய் வழங்கும் திட்டம். இதுவரை பணம் பெறுபவர்கள், பணம் பெறாதவர்கள் என அனைவரின் பெயர்களும் சேர்த்து திட்டம் துவங்கும் போது வந்துவிடும் என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவது தொடர்பாக இதுவரை எந்த முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. தொழில்நுட்ப ரீதியில் ஸ்மார்ட் மீட்டர் பயன்பாடு குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தவறே செய்திருந்தாலும் சான்றிதழ் வழங்குவதை நிறுத்தக்கூடாது என தனியார் பள்ளிகளுக்கு பள்ளி கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எந்த காரணத்துக்காகவும் மாணவர்களை பழிவாங்காதீர்கள் என அறிவுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் போதிய மழை இல்லாததால் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என கர்நாடக நீர்ப்பாசன அமைச்சர் ராமலிங்க ரெட்டி கூறியுள்ளார். தமிழகத்திற்குரிய பங்கு நீரை கர்நாடக அரசு உடனடியாக விடுவிக்கவில்லை எனில் தமிழக அமைச்சரவையில் இருந்து காங்கிரஸ் அமைச்சர் விடுவிக்கப்படுவார் என்று கர்நாடக காங்கிரஸ் கட்சியை எச்சரிக்க முதல்வர் விஜய் தயாரா என பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் கூறியிருப்பதை ஏற்க முடியாது என திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார். முந்தைய ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கமிஷன் நடந்துள்ளது என வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு கமிஷன் என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்றார். தமிழக வெற்றிக் கழகத்தின் அமைச்சர் கீர்த்தனா ஆய்வை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என நயினார் நாகேந்திரன் கூறினார். அமைச்சர் கேமராவுடன் சென்று குழந்தையை மிரட்டும்போது எந்த குழந்தையும் பயப்படத்தான் செய்யும். குழந்தையை அடக்குமுறை செய்வது தவறு என்றார். யூடியூப், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் தளம் மூலம் ரீல்ஸ் போட்டு மக்களை ஏமாற்றும் அல்காரிதம் ஆட்சி தமிழகத்தில் நடைபெறுவதாக முன்னாள் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் பெருந்துறை ஜெயக்குமார், மதுராந்தகம் மரகதம் குமாரவேல், தாராபுரம் சத்யபாமா ஆகியோர் சபாநாயகரை சந்தித்து ராஜினாமாவிற்கான காரணம் குறித்து விளக்கம் அளித்தனர். 3 பேருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தாவேக திமுக ஓரணியில் வரவேண்டும் என்ற திருமாவளவன் கருத்து தனக்கு தூக்கி வாரி போட்டுவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். நொபேல் பரிசு கொடுக்க வேண்டும் என்ற தன்னுடைய கருத்தை திரும்ப பெறுகிறேன் என்றார். இந்தியாவில் புழக்கத்தில் இருந்த 2,000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற இறுதி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சாதாரண வங்கிகளில் இந்த நோட்டுகளை மாற்ற முடியாது. இந்தியா முழுவதும் உள்ள 19 RBI அலுவலகங்களில் மாற்றிக்கொள்ளலாம். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்குவது அதிகார துஷ்பிரயோகம் என இந்திய கம்யூனிஸ்ட் எம்பி சுப்பராயன் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸுக்கு சென்னை ஹைகோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளது. வரும் 15ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு அவர் நேரில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளது. சென்னை குற்றப்பிரிவு டிஐஜி வருண்குமார் IPS ஈரோடு சிறப்பு அதிரடிப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் புதிய டிஐஜியாக விக்ரமன் IPS நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்குவது அவசியம் இல்லை எனவும் அரசியல் அமைப்பு சட்டப்படி முதல்வரே அனைத்து துறைகளையும் வைத்துக் கொள்ளலாம் எனவும் புதுச்சேரி தாவேக MLA சாய் ஜெய் சரவணன் குமார் தெரிவித்தார்.
தங்கம் விலை காலையில் சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் உயர்ந்துள்ளது. சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,06,560 ரூபாய்க்கும், கிராமுக்கு 100 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,320 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி ஒரு கிராம் 245 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 2000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்தால் தற்போதும் ரிசர்வ் வங்கியின் 19 அலுவலகங்களில் நேரடியாக மாற்றிக்கொள்ளலாம். தபால் மூலமாக 2000 ரூபாய் நோட்டை அனுப்பினால் குறிப்பிடும் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பஸ்களில் மகளிர் விடியல் பயணம் என்று எழுதப்பட்டிருந்த நிலையில் அதில் விடியல் என்ற சொல் நீக்கப்பட்டு அத்திட்டம் மகளிர் பயணம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் மேலும் ஒருவரின் உடலை மீட்புக் குழுவினர் மீட்டனர். பலியானோர் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. எஞ்சியோரை தேடும் பணி தொடர்கிறது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 600 MBBS அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் பறிபோகும் சூழலுக்கு சமூக நீதி, இடஒதுக்கீடு, மாநில உரிமைகள் என்று பேசும் கடந்த திமுக அரசுதான் காரணம் என அமைச்சர் அருண்ராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். தாவிக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசிய வழக்கில் சிங்கப்பூரில் வசிக்கும் லட்சுமண பெருமாள் என்ற நபருக்கு எதிராக காவல்துறையினர் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளனர். சிங்கப்பூரில் இருந்தபடியே ஆதாரங்களை அழித்ததாக அவர் மீது புகார் உள்ளது. பரந்தூர் ஏர்போர்ட் திட்டத்தை காலதாமதமின்றி உடனடியாக தொடர மத்திய அரசுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என தமிழக அரசை நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் விஜய் நாளை கரூர் செல்கிறார். அவருடைய வருகையை முன்னிட்டு 6700 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட உள்ளனர். நாளை 10 கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ செல்ல முதல்வர் திட்டமிட்டுள்ளார். கரூர் நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் 32 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி நியமன ஆணைகளை முதல்வர் விஜய் நாளை வழங்க உள்ளார். கரூர் சம்பவத்தில் பலியானவர்களின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்க எதிர்ப்பு தெரிவித்து ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொதுநல மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோர்ட் மறுத்துள்ளது. கரூரில் நஞ்சை புகழூர் காவிரி ஆற்றின் குறுக்கே 406 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய கதவணை பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி உடனிருந்தார். அதிமுகவின் வளர்ச்சிக்கு இனி AI போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் திறமையான இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பழனிசாமி கூறினார். தேர்தல் தோல்விக்கு IT விங் மட்டுமே காரணம் அல்ல என்றார். தருமபுரி மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் தேர்தல் தோல்வி தொடர்பாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். இதில் பாலக்கோடு எம்எல்ஏ KP அன்பழகன் பங்கேற்காதது பேசு பொருளாகியுள்ளது. திருச்சி MP ராஜினாமா செய்ய வேண்டும் என சொல்கிறார்கள். அவர் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். திமுக MPக்கள் ராஜினாமா செய்தால் மதிமுக MPயும் ராஜினாமா செய்வார் என வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் மாலையில் பரவலாக மழை பெய்தது. மழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கைத்தறி நெசவாளர்களுக்கு 2 மாதங்களாக நூல் வழங்கப்படாததை கண்டித்து நெசவாளர்கள் கஞ்சி தொட்டி திறந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர விழாவிற்கு தேர் தயார் செய்யும் பணிகள் நடக்கிறது. தேர் கட்டும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஆகஸ்ட் 14ஆம் தேதி தேரோட்ட விழா நடைபெற உள்ளது. நீலகிரி மாவட்டம் பாட்டவயலில் கிருஷ்ணன் என்பவரது தோட்டத்து வேலி கம்பியில் சிக்கித் தவித்த சிறுத்தையை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். அதற்கு தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட பின் முதுமலை அடர் வனப்பகுதிக்குள் விடுவிக்கப்பட்டது. சென்னை புறநகரில் 34 துணை மின் நிலையங்களை நிறுவ மின்வாரியம் முடிவு செய்துள்ளது. அதன்படி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு கொள்ளளவு கொண்ட 34 துணை மின் நிலையங்களை இந்த நிதியாண்டிற்குள் 3214 கோடி ரூபாய் செலவில் அமைக்க ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டத்திற்கு சம்பந்தமில்லாத பூசாரி நாயக்கன் ஏரிக்கு அரசாணை மூலம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பொள்ளாச்சி நீர்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டிவனத்தில் அதிமுக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பசுபதி தலைமையில் நகர செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதில் CV சண்முகம் ஆதரவாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி வீரவநல்லூர் இரட்டை கொலை வழக்கில் 7 நாட்களுக்கு பிறகு காளிமுத்து, அவரது மகன் ஜெயராஜ் உடல்களை உறவினர்கள் பெற்றுச் சென்றனர்.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே 70 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்த 2 மயில் குஞ்சுகளை தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி கிணற்றுக்குள் இறங்கி உயிருடன் பத்திரமாக மீட்டனர். பின்னர் முதலுதவி அளித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். கிருஷ்ணகிரியில் இருந்து தருமபுரி நோக்கி வந்த தனியார் பஸ் காரிமங்கலம் அருகே டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 16 பயணிகள் காயமடைந்தனர். நல்வாய்ப்பாக விபத்தில் எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. கோவை அரசு மருத்துவமனை எமர்ஜென்சி பிரிவு எலிகளின் புகலிடமாக மாறியிருப்பது நோயாளிகள் மத்தியில் பெரும் பீதியையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. எலி பயத்தில் இரவெல்லாம் தூங்காமல் கண்விழித்து கிடப்பதாக நோயாளிகள் புலம்புகின்றனர். தாவிக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் திருப்பூரைச் சேர்ந்த மருத்துவர் ராஜசேகர் மற்றும் நாமக்கல்லைச் சேர்ந்த ரமேஷ்குமாரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே விற்பனைக்காக மாந்தோப்பில் பதுக்கி வைத்திருந்த யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டது. இருவரை கைது செய்து காட்பாடி வனச்சரகத்தினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சொத்து தகராறில் சகோதரர் அவரது மனைவியை தாக்கியதாக அமைச்சர் மரிய வில்சன் மீதான வழக்கில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் நாளை ஆஜராவதிலிருந்து ஹைகோர்ட் விலக்கு அளித்தது. வரும் 13ஆம் தேதி சமரச தீர்வு மையத்தில் ஆஜராக மரிய வில்சன் அவரது தந்தை மற்றும் சகோதரருக்கு உத்தரவிட்டது. பள்ளி மாணவர்களுக்கு புத்தகம் விநியோகம் செய்வதில் தாமதமில்லை என பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 80,000 புத்தகங்கள் கூடுதலாக தேவைப்படும் என கண்டறிந்து அச்சடித்து விநியோகிக்கப்பட்டதாக கூறியுள்ளது. கும்பகோணம் திருப்பனந்தாள் அருகே தத்துவாஞ்சேரியில் உள்ள இந்தியன் வங்கியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. நகைகளும் பணமும் பத்திரமாக உள்ளது, ஆவணங்கள் மட்டும் எரிந்துள்ளது என இந்தியன் வங்கி மண்டல மேலாளர் சுப்பிரமணியன் விளக்கினார். கரூரில் 1700 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய காலணி உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதல்வர் விஜய் நாளை அடிக்கல் நாட்டுகிறார். இந்த தொழிற்சாலையின் மூலம் சுமார் 13,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கரூர் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மூலப்பொருட்களின் விலை உயர்வு மற்றும் உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பு காரணமாக தனியார் பால் நிறுவனமான ஆரோக்கியா அதன் பால் மற்றும் தயிர் விலை அரை லிட்டருக்கு 2 ரூபாய், 1 லிட்டருக்கு 3 ரூபாய் என இன்று முதல் உயர்த்தியுள்ளது. சென்னையில் காரின் சன்ரூஃப் வழியே குழந்தைகளை வெளியே நிற்க வைத்து ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் வாகன ஓட்டிகளுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை போக்குவரத்து காவல்துறை எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் போக்சோ வழக்குகளை விரைந்து விசாரிக்க 6 புதிய சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்க தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. கும்பகோணம் அருகே திருவலஞ்சுழியில் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். முதற்கட்ட விசாரணையில் பெரிய அளவில் குற்ற செயல்களில் ஈடுபட திட்டமிட்டிருந்தது தெரியவந்துள்ளது. சென்னை மாநில கல்லூரி பின்புறம் நின்று கொண்டிருந்த மாணவர் குமாரை 5 பேர் கொண்ட கும்பல் கத்தியால் வெட்டிவிட்டு தப்பியது. காயமடைந்த மாணவன் ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான். தப்பியோடியவர்களை போலீசார் தேடுகின்றனர். திண்டுக்கல் சிறுமலை எலுமிச்சை பழம் சந்தையில் பழங்களை வாங்க வியாபாரிகள் வராததாலும் வரத்து அதிகரிப்பாலும் 10,000 ரூபாய்க்கு விற்பனையான 50 கிலோ மூட்டை எலுமிச்சை பழம் 7,000 ரூபாய்க்கு விற்பனையானது. கேரள மாநிலம் கோழிக்கோடு ரயில் நிலையத்தில் இருந்த 100 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான கடிகார கோபுரம் திடீரென இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் யாருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை என ரயில்வே போலீசார் தெரிவித்தனர். டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குருகிராம், காசியாபாத் மற்றும் நொய்டா நகரங்களில் கனமழை பெய்து வருகிறது. தொடர் கனமழையால் இந்திய வானிலை ஆய்வு மையம் டெல்லிக்கு ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. மகாராஷ்டிரா ராய்காட்டில் கனமழையால் எல்பிஜி நிரப்பும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலிய மைய சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் அங்கு நிரப்பி வைக்கப்பட்ட 3000 கேஸ் சிலிண்டர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. மத்திய கிழக்கில் வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்கள் கவலையளிப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எரிசக்தி விநியோகத்திற்கும் சர்வதேச வர்த்தகத்திற்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் இப்பிரச்சினைக்கு சம்பந்தப்பட்ட நாடுகள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. வயநாடு நிலச்சரிவு சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணை நடத்தப்படும் என கேரள முதல்வர் சதீசன் தெரிவித்துள்ளார். அபாயகரமான பகுதிகளில் இருந்தவர்கள் பாதுகாப்பான முகாம்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டதாகவும் மாயமானவர்களை தேடும் பணி நடப்பதாகவும் கூறினார். எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்ள கண்காணிப்பு மையம், பயிர் வானிலை கண்காணிப்பு குழு, மாநில கட்டுப்பாட்டு அறைகள் ஆகியவற்றுடன் மத்திய அரசு முழுமையாக தயாராக உள்ளது என மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் உறுதிப்படுத்தியுள்ளார். திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயில் ஆடிப்பூர திருவிழா அம்பாள் சன்னதியில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர்.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் வருகை அதிகரிப்பால் இன்று ஒருநாள் மட்டும் இலவச தரிசனத்திற்கான டோக்கன் விநியோகம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் நேரடியாக கோவிலுக்கு சென்று காத்திருப்பு வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்யலாம் என தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வரும் 14, 17ஆம் தேதிகளில் விஐபி பிரேக் தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆணிவாரா ஆஸ்தானத்தை ஒட்டி 14ஆம் தேதி கோவிலை சுத்தம் செய்து திருமஞ்சனம் நடைபெறும். 17ஆம் தேதி கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை நடைபெறாது என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. மன்னார்குடியில் உள்ள பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் கோவிலில் 30 ஆண்டுகளுக்கு பின்னர் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரை சௌராஷ்டிரா பிராமண தர்ம பரிபாலன சபைக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் ஆனி மாத பிரம்மோற்சவ விழாவில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் விமரிசையாக நடந்தது. போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்த நிலையில் ஈரான் மீது 2வது நாளாக அமெரிக்க ராணுவம் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா எங்களை தாக்கினால் நிச்சயமாக நாங்களும் திருப்பி தாக்குவோம். அமெரிக்கா வீணாக போராடி மேலும் சிக்கலில் மூழ்க வேண்டாம் என ஈரான் பார்லிமெண்ட் சபாநாயகர் காலிபாஃப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மெல்போர்னில் நடந்த இந்தியா ஆஸ்திரேலியா சிஇஓ மன்ற கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். 2047க்குள் 100 ஜிகாவாட் அணுசக்தி திறனை எட்ட இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் தொழில்நுட்பம் இந்தியாவின் எரிசக்தி மாற்றத்திற்கு உதவும் என கூறினார். மறைந்த ஈரான் உச்ச தலைவர் கமேனி உடல் மஷாத் நகரில் இன்று அடக்கம் செய்யப்படும் நிலையில் ஈராக்கின் நஜாஃப் நகரில் பல்லாயிரக்கணக்கானோர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். ஜப்பான் விண்வெளி மையம் விண்கற்களை ஆய்வு செய்ய ஹயபுசா 2 விண்கலத்தை அனுப்பியது. அது 2026 ஜூலை 5இல் டோரிஃபூன் எனும் விண்கல்லை படம் பிடித்துள்ளது. அது 2 விண்கல் சேர்ந்திருப்பது போல உள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையிலான T20 தொடரின் 4வது போட்டி இன்று இரவு பிரிஸ்டாலில் நடக்கிறது. தொடரை இழக்காமல் இருக்க இந்திய அணி இன்றைய போட்டியில் கட்டாயம் வெல்ல வேண்டிய இக்கட்டான சூழலில் உள்ளது. சுப்பிரமணியபுரம் படத்தில் பிரபலமானவர் நடிகை சுவாதி. தமிழ், தெலுங்கில் நடிக்கும் இவர் 2018இல் விகாஸ் வாசு என்ற பைலட்டை திருமணம் செய்தார். 2 ஆண்டுகளுக்கு முன் பிரிந்து விட்டனர். இப்போது தன்னை வைத்து மந்த் ஆஃப் மது என்ற படத்தை இயக்கிய ஸ்ரீகாந்த் நகோடியை 2வது திருமணம் செய்துள்ளார். ஹைதராபாத்தில் எளிய முறையில் இவர்களது திருமணம் நடந்தது. கட்டா குஸ்தியை தொடர்ந்து செல்ல ஆய்வு இயக்கத்தில் விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் வெளியான கட்டா குஸ்தி 2 படமும் வரவேற்பை பெற்றுள்ளது. படத்தின் வெற்றி விழாவில் செல்ல ஐயாவுக்கு 10 சவரன் தங்க நகை, விஷ்ணு விஷாலுக்கு BMW சொகுசு கார், நாயகி உள்ளிட்ட நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு 40 கிராம் வெள்ளி நாணயத்தை தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் பரிசாக வழங்கினார். நடிகை மமிதா பைஜு நடிப்பில் ஜனநாயகன், விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் ஆகிய படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக உள்ளன. தவிர படங்களிலும் பிஸியாக நடிக்கிறார். வலைதளங்களில் சுறுசுறுப்பாக இயங்கும் இவர் தற்காலிகமாக அதிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அதே சமயம் தனது படம் சம்பந்தப்பட்ட விளம்பரங்களை அவரது குழுவினர் கையாளுவர் என தெரிவித்துள்ளார். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தனுஷ், மம்முட்டி, சாய் பல்லவி, ஸ்ரீலீலா நடிப்பில் ஓம் படம் உருவாகி வருகிறது. இந்த படத்தில் இப்போது பாலிவுட்டின் பிரபல நடிகர் நசருதீன் ஷா இணைந்துள்ளார். இதன் மூலம் 26 ஆண்டுகளுக்கு பின் தமிழில் நடிக்கிறார். இதற்கு முன் தமிழ், ஹிந்தியில் உருவான கமலின் ஹேராம் படத்தில் காந்தி வேடத்தில் இவர் நடித்திருந்தார். மகேஷ் ராஜேந்திரன் இயக்கத்தில் பவிஷ் நாகதுர்கா, செல்வராகவன், வனிதா நடித்துள்ள லவ் படம் நாளை வெளியாகிறது. படம் பற்றியும் பவிஷ் பற்றியும் அவரது மாமா செல்வராகவன் கூறியதாவது: தனுஷ் கடும் உழைப்பாளி, சும்மா யாரும் அப்படி வர முடியாது. அதே குணத்தை பவிஷிடம் பார்த்தேன். 5 பக்க வசனத்தை கூட ஈஸியாக பேசுறாரு. 20 ஆண்டுகளுக்கு முன் காதலை வைத்து படம் எடுத்தேன். இப்போதுள்ள ஜென்சி காதல் வேறு மாதிரி உள்ளது. இந்த ஜெனரேஷன் காதல் மேல் பெரிதாக நம்பிக்கை இல்லை. காதலின் பெயர் மாறுமே தவிர காதல் என்றும் அழியாதது என்றார். நடிகர் அமீர் கான் சில தினங்களுக்கு முன் மும்பையில் உள்ள தனது இல்லத்தில் கௌரி ஸ்பிராட் என்பவரை 3வது திருமணம் செய்தார். கௌரிக்கு அமீர் அணிவித்த மோதிரம் ஹாட் டாபிக் ஆகியுள்ளது. மோதிரத்தின் மைய பகுதியில் கேபோசான் ரக ரூபி கல்லும் அதை சுற்றி 40 வைரங்களும் பதிக்கப்பட்டுள்ளன. 136 கலைஞர்களின் கைவண்ணத்தில் 256 மணி நேரத்தில் இது உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் விலை குறித்த விவரம் தெரியவில்லை. முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை வாரியம் சான்றிதழ் வழங்கியது.